Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் Plato's contribution to literary theory and criticism. This is a prescribed syllabus for second PG students in the paper English for competitive exams. இது யூனிட் 4ல prescribe பண்ணப்பட்டிருக்கு. Before getting into the class, a kind request. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So Plato would early life and education பார்க்கலாம். He was born around 428 or 427. கரெக்டான டே தெரியல. ஸோ இந்த 2 வருஷத்துல எதுல ஒன்றதான் பிறந்திருக்கிறாரு. ஏத்தன்ஸ் கிரீஸ்ல பிறந்திருக்கிறாரு. ஸோ பிசிஇ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏடினா தான் முன்னாடி போகும், பிசி வந்து பின்னாடி போகும் வருஷங்கள். பாருங்க, ஒரு 427ல பிறந்திருக்காரா, இறந்தது பாருங்க 347. இப்போ பின்னாடி தான் கவுண்ட் ஆகும். Okay, so he is born in a rich and noble family. பெரிய குடும்பத்துல பிறந்தவர். Young man, Plato became a student of Socrates, a famous philosopher who taught by asking questions. So Socrates ஒரு disciple, அவர் ஸ்டூடெண்ட். அவர் சாக்ரட்டிஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானியா நம்ம சாக்ரட்டிஸை வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து எப்படி அவரோட டீச்சிங் மெத்தட் எப்படி இருந்ததுன்னா, ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், கேள்வி கேட்டுதான் அவரோட மாணவர்கள்ட்ட அதிகமா நிறைய கேள்வி கேட்டுதான் அவர் என்ன பண்ணுவாரு, நிறைய விஷயங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணுவாரு. Socrates never wrote anything. So what we know about him come mostly from Plato's writings. Socrates வந்து அவர் எழுதுனதுன்னு எதுவும் பெருசா இல்லை. ஸோ பிளேட்டோ மாதிரி அவரோட டிசைபிள்ஸ் எல்லாம் சாக்ரட்டிஸை பத்தி எழுதியிருக்கிறத வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், சாக்ரட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறோமே. Socrates was sentenced to death in 399 BCE for corrupting the youth and not respecting the gods. Socrates வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, நிறைய விஷயங்கள் அங்க இருந்த மூட நம்பிக்கையெல்லாம் புரிய வைக்கிறாரு. அதை வந்து பொறுக்க முடியாத அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு அவருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்குது. ஹெம்லாக் அப்படின்ற ஒரு கடுமையான பாய்சன் அவரை கொலை பண்ணுது. ஸோ இவரோட டெத் வந்து 399 BCEல நடக்குது. அவரோட அவரோட டீச்சர் வந்து இப்படி கொலை பண்ணப்படுறாரு. கரப்டிங் த யூத் அப்படிங்கிற சார்ஜ், அதாவது மாணவர்கள் எல்லாம் யூத் எல்லாம் கெடுக்கிறாருன்றதுதான் அவர் மேல இருக்க சார்ஜ். This even deeply affected Plato. இது பிளேட்டோவை ரொம்ப கடுமையா பாதிக்குது செலவுல. And led him to think deeply about justice, truth and the best way to live. ஸோ அவர் நிறைய அவரோட டெத் வந்து அதிகமா இவரை சிந்திக்க தோணுது. After Socrates' executions, he left Athens for southern Italy. அப்போ சாக்ரட்டிஸோட எக்ஸிகியூஷனுக்கு அப்புறம் இவர் ஏத்தன்ஸ்ல இருந்து கிளம்பி சதர்ன் இட்டாலி போயிடுறாரு. அங்க இருக்க விரும்பாம சதர்ன் சைட் ஆஃப் இட்டாலி போயிடுறாரு. அங்க த அகாடமி அப்படிங்கிற ஸ்கூலை வந்து ஓபன் பண்றாரு 387 BCல. There he taught his students philosophy, mathematics and natural sciences. ஸோ அங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நடத்துறாரு. நிறைய ஃபேமஸ் ஆகுது அகாடமி. இட் பிகேம் அ ஃபேமஸ் பிளேஸ் ஃபார் லேர்னிங் அண்ட் இஸ் கன்சிடர்ட் த ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி. அதை தான் முதல் யூனிவர்சிட்டியாகவும் சொல்றாங்க. கிரேட் திங்கர்ஸ் லைக் அரிஸ்டாட்டில் ஸ்டடிட் தேர். அவரோட டிசைபிளா, பிளேட்டோட டிசைபிள் நம்ம ஒரு மிகப்பெரிய ஞானியை சொல்றோம்னா அவர் அரிஸ்டாட்டில். ஓகே, அந்த லீனியேஜ் அப்படிதான் வரும். சாக்ரட்டிஸோட டிசைபிள் பிளேட்டோ, பிளேட்டோவோட டிசைபிள் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலுக்கும் ஒரு பெரிய டிசைபிள் உண்டு. அவர் யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் த கிரேட். Okay, his notable contributions are Dialogue, Republic, Ion, Lysis, Symposium and Phaedrus. He died in 347 BC. So இதுதான் அவரோட important contribution. He dies in 347 BC. Now, அவரோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் லிட்ரேச்சர்னா த ரிபப்ளிக் தான். அதுல அவர் சொல்லியிருக்க கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். Plato's primary writing style was the dialogue. ஏன்னா இவர் நிறைய டிசிப்ளின்ஸ்ல டீச் பண்ணியிருக்காரு. அதுல நம்மளுக்கு லிட்ரரி கிரிட்டிசிசம்ல இந்த ரிபப்ளிக் தான் முக்கியமான ஒர்க்கா இருக்கு. அதனால அதை தான் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்போம். ஓகே, ஸோ ஹிஸ் ஸ்டைல் வாஸ் த டயலாக். அவரோட ரைட்டிங் எப்படி இருக்குன்னா டயலாக் கான்வர்சேஷன் ஸ்டைல்ல தான் இருக்கும். எப்படி அவரோட டீச்சர் அவருக்கு டீச் பண்ணாரோ அந்த ஸ்டைல்ல தான் இருக்கும். அதாவது அவரோட ஐடியாஸ் ஃபுல்லா டயலாக் ஃபார்மேட்ஸ்ல தான் வெளியே வரும். ஒரு கதை சொல்ற மாதிரி எல்லாம் இருக்காது. நாவலோ போயம் மாதிரி இல்லாம கான்வர்சேஷன் மெத்தட்ல தான் அவரோட ஒர்க்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். இட் இஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் கேரக்டர்ஸ் தட் எக்ஸ்ப்ளோர் பிலோசாபிக்கல் கான்செப்ட்ஸ். இப்போ தத்துவங்களை வந்து அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். These dialogues often featuring Socrates delve into various topics like justice, love and nature of reality. பொதுவா இவரோட எல்லா புக்ஸ்லயும் சாக்ரட்டிஸ் வந்து முக்கியமான அங்கமா இருப்பாரு. அவர் மூலமா தெளிவு பிறக்கிற மாதிரி எழுதியிருப்பாரு.
Plato's most important work is the Republic. It is written like a conversation between different people. So நம்ம வந்து ரிப்பப்ளிக் படிக்க போறோம்னா அதுவும் கான்வர்சேஷன் மெத்தட்ல தான் இருக்கு. வித் சாக்ரட்டிஸ் இஸ் த மெயின் ஸ்பீக்கர். இதுல சென்ட்ரல் ஸ்பீக்கர் வந்து சாக்ரட்டிஸ் தான். அகைன் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கான்வர்சேஷன் டைப்ல தான் ரிப்பப்ளிக் அமைஞ்சிருக்கு. இதுல சென்ட்ரல் ஸ்பீக்கரா சாக்ரட்டிஸ் தான். இமேஜினரி கேரக்டர் மேல வாழ்ந்தவர்னா கூட இதுல இமேஜினரியா தான் வராரு. In the Republic, Plato talks about justice, the ideal state and the best way to educate people. ரிப்பப்ளிக்ல அவர் முக்கியமா எதை பத்தி எல்லாம் பேசியிருக்காருன்னா ஜஸ்டிஸ் பத்தி நிறைய பேசியிருக்காரு, நீதி நியாயம் பத்தி பேசியிருக்காரு. ஐடியல் ஸ்டேட் அதாவது ஒரு மாடல் ஸ்டேட், உலகத்துக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு நாடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அததான் அந்த ரிப்பப்ளிக்னு பேர் வைக்கிறாரு. அதே மாதிரி எப்படி மனுஷங்களை எஜுகேட் பண்ணலாம், பெஸ்ட் வே டு எஜுகேட் பீப்புள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் ஹிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஐடியாஸ் ஃப்ரம் த ரிப்பப்ளிக் இஸ் த தியரி ஆஃப் ஐடியாஸ் ஆர் தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ். இதுல முக்கியமான அவரோட ஐடியான்னு சொல்றது தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ் சொல்லப்படுற ஒரு விஷயம் தான். அது என்ன அப்படின்னு சொன்னா, எவ்ரி திங் இன் த வேர்ல்ட் இஸ் ஜஸ்ட் அ காப்பி ஆஃப் அ பர்ஃபெக்ட் ஐடியா. உலகத்துல பர்ஃபெக்ட் ஐடியான்னு ஒண்ணு இருக்கு, ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கு. அதுல இருந்துதான் உலகத்துல இருக்க விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ இவர் என்ன எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, ட்ரீ. ஒரு ட்ரீ எடுத்துக்கிறோம் அப்படின்னா ட்ரீங்கிறது ஒரிஜினல் கிடையாது, ஒரு ஐடியா இருக்கு. ஒரு ஐடியா அதாவது கடவுள்கிட்ட இருக்கிற ஐடியானே அதை வச்சுக்கோங்களேன். அந்த ஐடியால இருந்து வந்ததுதான் ட்ரீ. உலகத்துல நாம பார்க்கக்கூடிய ஒரு ட்ரீ. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ட்ரீய வரைகிறாரு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற ட்ரீய பார்த்து வரைகிறாரு. அப்போ ட்ரீயே ஆல்ரெடி என்னது, ஒரு காப்பி. பெர்ஃபெக்ட் ஐடியால இருந்து ஒரு காப்பி தான் ஒரு ட்ரீ. அந்த ட்ரீய பார்த்து ஒரு ஆர்டிஸ்ட் வரைகிறாரு. அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. இருமுறை உண்மையிலிருந்து விலகுறது தான் கலை அப்படின்னு சொல்வாரு. இதைதான் இப்ப ரீட் பண்றேன், புரிஞ்சுக்கோங்க. He says that everything in the world is just a copy of a perfect idea. உலகத்துல பாக்குற எல்லாமே காப்பி அப்படின்னு சொல்றாரு. The Greek word for such imitation is mimesis. இந்த காப்பிங் அந்த இமிட்டேஷனுக்கு பேரு கிரீக்ல அவர் சொல்ற பேர் வந்து mimesis. For example, a tree we see is only the shadow or copy of the perfect idea of a tree. அப்போ ட்ரீ நம்ம பாக்குற ஒரு விஷயம் வந்து பெர்ஃபெக்ட் ஐடியால இருந்து உலகத்துல தோன்றுனது தான் ட்ரீ. தீஸ் பெர்ஃபெக்ட் ஐடியாஸ் ஆர் ட்ரூ டு ரியாலிட்டி ஆர் த ட்ரூ ரியாலிட்டி. ஐடியாஸ் தான் வந்து ரியாலிட்டி. ஓகே, ஐடியாஸ் அந்த கடவுள்கிட்ட இருந்து இருக்கிற அந்த ஐடியா தான் ரியாலிட்டி. அக்கார்டிங் டு ஹிஸ் தியரி ஆஃப் ஐடியாஸ், ஆர்ட் இஸ் ஜஸ்ட் அ காப்பி ஆஃப் அ காப்பி. அப்போ இந்த தியரி ஆஃப் ஐடியாஸ்ல என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, ஆர்ட் கலைங்கிறது காப்பி ஆஃப் அ காப்பிங்கிறார். ஓகே, அது வந்து ஒரு காப்பி, ஒரு இமிட்டேஷன். எதுல இருந்து? ட்ரீயே ஒரு இமிட்டேஷன்னா ஆர்ட் பண்றது இன்னொரு இமிட்டேஷன் அப்படிங்கிறாரு. இட் இஸ் ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. உண்மையிலிருந்து இருமுறை விலகுனது தான் ஆர்ட் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அதுதான் திரும்ப சொல்லியிருக்கேன், பெயிண்டிங் ஆஃப் அ ட்ரீ ஆல்ரெடி சொல்லிட்டு. இப்ப இமிடேட்டிவ் பொயட்ரியோட ப்ராப்ளம்ஸ். அப்ப பொயட்ரி வந்து இமிட்டேஷன் சொல்றாரு. ஓகே, அப்ப பொயட்ரியும் எழுதுற போயம்ஸ் எதை பத்தி இருக்கும்? மனுஷங்களை பத்தி இருக்கும். மனுஷங்க என்னது? ஒரு காப்பி, ஒரு ஐடியால இருந்த உலகத்துல இருக்க ட்ரீயே வந்து ஒரு காப்பின்னா மனுஷனும் ஒரு காப்பி தான். ஒரு பெர்ஃபெக்ட் ஐடியால இருந்து ஒரு காப்பி தான் மனுஷன். இப்போ உலகத்துல இருக்க மனுஷனை பார்த்துதான் என்ன எழுதுறாங்க? பொயட்ரியில மனுஷனை பத்தி எழுதியிருக்கிறாங்க, டிராமால மனுஷனை பத்தி எழுதியிருக்கிறாங்க, ஹியூமன் கேரக்டர்ஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. அப்போ இட் இஸ் ட்வைஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ரியாலிட்டி. Plato argues that poetry is imitative. அப்ப அவர் என்ன சொல்றாரு? poetry வந்து காப்பி அடிக்கிற ஒரு விஷயம் தான். It copies the physical world which is already a copy from the form of ideas. அதாவது இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த பிசிக்கல் வேர்ல்டு, நாம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற இந்த உலகத்துல இருக்க விஷயங்களை தான் காப்பி பண்றோம். ஆக்சுவலா இந்த உலகத்துல இருக்க விஷயமே ஐடியாஸ், பெர்ஃபெக்ட் ஐடியால இருந்து ஒரு காப்பி தான். இது திரும்பவும் ஆர்டிஸ்ட் காப்பி பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல என்ன சொல்றாங்கன்னா, a carpenter makes a bed by copying the idea of a bed. இப்போ கார்பெண்டர் இருக்காரு, ஒரு மரவேலை செய்யறவர் இருக்காரு, ஆசாரி இருக்காரு அப்படின்னு சொன்னா ஒரு பெட் உருவாக்க போறாரு அப்படின்னா அவர் என்ன பண்றாரு? அந்த பெர்ஃபெக்ட் ஐடியா மனசுல வந்து பெட்னா எப்படி இருக்கணும்னு அந்த பெர்ஃபெக்ட் ஐடியா இருக்கும். அதுல இருந்து அவர் வந்து ஒரு பெட்டை செய்யறாரு. இப்போ ஒரு பொயட் என்ன பண்ண போறான்? இந்த பெட்டை வந்து பார்த்து வரைய போறான். இப்போ ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி யார் பண்ணியிருக்கா? கார்பெண்டர் வந்து ஒரு பெட்டை உருவாக்கி இருக்கான் இல்லையா? அந்த பெட்டை பார்த்து ஆர்டிஸ்ட் என்ன பண்ண போறாரு?
ஒரு பெயிண்ட் வந்து வரைய போறாரு. அப்போ இந்த இடத்துல பெட் வந்து என்னவாயிடுச்சு, அந்த பெயிண்ட்ல இருக்க பெட் இல்லைன்னா ஆர்டிஸ்ட் வரைஞ்ச அந்த பெட் எப்படின்னா it is twice removed from reality. So poetry art it is just a copy of a copyங்கிற உலகத்துல இருக்கதே ஒரு காப்பி, அதை திரும்ப பண்றது இன்னொரு காப்பி. அப்ப இட் இஸ் ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ஃபார் அவே ஃப்ரம் ட்ரூத்னு சொல்லிட்டாரு. ஓகே, இதுதான் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இமிடேட்டிவ் போய்ட்ரியில அவர் சொல்ற முதல் விஷயம். அடுத்து இட் மிஸ்லீட்ஸ் த சோல்ங்கிறாரு. இமிடேட்டிவ் போய்ட்ரி அப்பீல்ஸ் டு இமோஷன்ஸ் நாட் ரீசன். இமிடேட்டிவ் போய்ட்ரி எல்லாம் உணர்வுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும், உண்மைக்கு இல்ல, ரீசனுக்கு இல்ல. நம்மள வந்து புத்திய சோதிக்க வைக்காது. இந்த போயட்ரி பொதுவாகவே இலக்கியமே நம்மளோட உணர்வுகளை தான் தூண்டிவிடும், நம்மளோட எண்ணத்தை தூண்டி விடுறது இல்லைன்னு சொல்றாரு. இட் கேன் ஸ்டிர் அப் ஃபீலிங்ஸ் லைக் பிட்டி, ஆங்கர் ஆர் சாரோ வித்வுட் கைடிங் பீப்புள் டுவர்ட் ட்ரூத் ஆர் வர்ச்சு. அதாவது நமக்கிட்ட இருக்க இமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, இறக்க சுபாவம், கோவம், வருத்தம், இதெல்லாம் தான் தூண்டி விடுமா. எது உண்மையான அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, உண்மை பத்தி பேசுறது, வர்ச்சியூ பத்தி பேசலாம், அது செய்யறது இல்ல. This emotional manipulation weakens self-control and distracts the soul from rational thoughtங்கிறாரு. இந்த மாதிரி இமோஷனலா அது வந்து நம்ம கிட்ட என்ன பண்ணுது, மனிப்புலேட் பண்ணுது, நம்மளை பாதிக்க வைக்குது. அது என்ன ஆகுதுன்னா செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு மனுஷனோட போயட்ரி வந்து மனுஷனோட உணர்வுகளை தூக்கி அதுல வேடிக்கை பார்க்கறதுனால செல்ஃப் கண்ட்ரோல் மனுஷனுக்கு இழந்துடுறான். இது அவனோட ஆன்மாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, ரேஷனல் தாட்ல இருந்து, அதாவது உண்மையான எண்ணங்கள் வந்து அவனை விலக்கி வைக்குதுன்னு சொல்றாரு. இப்போ மிஸ்லீட் பண்ணுது மனுஷனை ஆர்ட்னு சொல்றாரு. இட் டீச்சர்ஸ் ராங் வேல்யூஸ்ன்னு சொல்றாரு. Plato criticizes poets like Homer for showing gods and heroes behaving badly, being jealous, angry or deceitful. This sets a bad example for citizens, especially the young. It encourages the belief that injustice or bad behavior is acceptable, even rewarded. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய போயட்ரி வந்து ராங் வேல்யூஸ் சொல்லித்தருது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து ஹோமரோட புக்ஸே, இலியட், ஒடிசி மாதிரி பெரிய பெரிய எபிக்ஸே எக்ஸாம்பிள்ஸா சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா காட்ஸ் அண்ட் காடஸஸே சண்டையில எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜெலசி, கோவம் எல்லாம் இருக்கதா போர்ட்ரே பண்ணிருக்காரு யாரு, ஹோமர். அப்போ ஒரு கடவுளருக்கே இது மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னா மனுஷங்க என்ன ஆயிரும், செட்ஸ் அ பேட் எக்ஸாம்பிள் ஃபார் சிட்டிசன்ஸ்ங்கிறாரு. குடிமக்களுக்கு இதெல்லாம் மோசமான முன்னுதாரணம் ஆயிரும். அவங்க வந்து ஒரு போயட் சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்பி கடவுளர்களுக்கும் இந்த ஃபீலிங் இருக்குன்னு தப்பான ஒரு அபிப்பிராயத்துக்கு வருவாங்க. எஸ்பெஷலி த யங் பீப்புள் அப்படிதான் வருவாங்க. இட் என்கரேஜஸ் த பிலீஃப் தட் இன்ஜஸ்டிஸ் ஆர் பேட் பிஹேவியர் இஸ் அக்செப்டபிள். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, பேட் பிஹேவியரோ இன்ஜஸ்டிஸா நடக்கிறதோ அது ரொம்ப காமன் தான், கடவுளரே செய்யறாங்களேன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, நியாயப்படுத்த நினைப்பாங்க. அதனால போயட்ரி வந்து ராங் வேல்யூஸ் சொல்லி தருதுன்னு சொல்றாரு. இட் ஹார்ம்ஸ் மாரல் எஜுகேஷன். அடுத்தது அவர் சொல்ற குற்றம். இன் பிளேட்டோஸ் ஐடியல் ஸ்டேட், education shapes the soul and promotes justice and self-discipline. Imitative poetry, by showing negative behavior or glorifying suffering, works against this goal. அடுத்ததா அவர் வந்து தன்னோட ஐடியல் ஸ்டேட்ல, ஒரு மாடல் ஸ்டேட்ல, உலகக்கெல்லாம் முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல வந்து எஜுகேஷன் தான் சோலை வந்து வழிநடத்தும். அதுதான் வந்து இட் ப்ரொமோட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின்றாரு. எஜுகேஷன் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து நியாயத்தை கற்பிக்கும், செல்ஃப் டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கும் சொல்றாரு. ஆனா பொயட்ரி இமிட்டேட், அத பொயட்ரின்னு சொல்ல மாட்டாரு, மெமிசிஸ்ன்னு தான் சொல்றாரு. இமிட்டேட்டிவ் பொயட்ரி, ஆர்ட், இதெல்லாம் என்ன பண்ணும்னா நெகட்டிவ் பிஹேவியரை வந்து குளோரிஃபை பண்ணுது. அப்ப அது மூலமா மாரல் எஜுகேஷனை அது ப்ராப்பரா கொண்டு போய் சேர்க்கறது இல்ல. இது என்னோட கோலுக்கு அகெயின்ஸ்டா இருக்குன்றத சொல்றாரு. இட் ஃபீட்ஸ் பேஷன்ஸ் ரேதர் தேன் ரீசன், which is dangerous in a just society. பேஷனை தான் அது ஃபீட் பண்ணுது, உணர்வுகளுக்கு தான் தீனி போடுதே ஒழிஞ்சு, பேஷன்னா உணர்வுகள், அதுக்கு தான் தீனி போடுதே ஒழிஞ்சு அது வந்து உண்மையான விஷயங்களுக்கு தீனி போடுறது இல்ல, எண்ணங்களுக்கு தீனி போடுறது இல்ல. இது வந்து சொசைட்டிக்கு டேஞ்சரான விஷயம் சொல்றாரு. ஸோ இதனால தான் பிளேட்டோ வந்து தன்னோட ரிப்பப்ளிக்ல பொயட்ஸை வந்து பேன் பண்ணியிருப்பார். பொயட்ஸ்க்கெல்லாம் என் நாட்டுல இடமே இல்லை அப்படின்னு சொல்றது இதுக்காகத்தான். பிளேட்டோஸ் கிரிட்டிசிசம் ஆஃப் டிராமா.
அடுத்து Plato had strong opinions about drama which includes both tragedy and comedy. இதை பத்தி strong opinion சொல்லியிருக்காரு. காமெடி பத்தியும் tragedy பத்தியும் poetics பத்தி பேசிட்டாரு. அடுத்து tragedy comedy பத்தியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. He thought that plays, especially when performed on stage, trying to please large crowds. அதாவது நாடகங்கள் வந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றப்போ நிறைய மக்கள் பார்க்க வர்றாங்க இல்லையா, அப்ப அந்த அந்த மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க, டு டூ திஸ் playwrights often added loud sounds, funny tricks or emotional scenes that appeal லோவர் இன்ஸ்டிங்ஸ். ஸோ இந்த மக்களை கவர்றதுக்காக அந்த லோயர் இன்ஸ்டிங்ஸ்னா சின்ன சின்ன உணர்வுகளை தூண்டி விடுறதுக்காக நிறைய சவுண்டா பேசுவாங்க, ஃபன்னி ட்ரிக்ஸ், இது எல்லாம் வந்து யாரு பிளே ரைட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்கன்னு குற்றம் சுமத்துறாரு. He also said that actors might be harmed by always pretending to be bad people. அதுல நிறைய பேர் கெட்டவங்களா வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க, அப்படி நடிச்சு நடிச்சு கெட்டதே தோணிரும்னு சொல்றாரு. Like liars and crowds, by acting this way all time they could slowly become like the characters they play. கெட்டம்னாவே நடிச்சு நடிச்சு அது வந்து அவங்களுக்குள்ள ஒட்டிக்குங்கிறாரு. However, Plato did admit that drama could be good if it showed strong, noble people and helped teach values like courage and wisdom. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, பிளேட்டோ என்னவும் அட்மிட் பண்ணிக்கிறாரு, டிராமா வந்து நல்லதாகவும் இருக்கலாம். எப்போ அப்படின்னு சொன்னா, அந்த பிளேயர்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் வந்து நோபல் பீப்புளா காமிச்சா மக்களுக்கு வந்து அதனால நன்மை உண்டுன்னு சொல்றாரு. ஓகே, ஸோ பிளேட்டோஸ் கிரிட்டிசிசம் ஆஃப் டிராமா இப்படிதான் இருக்கு. அடுத்து ஹிஸ் தாட்ஸ் ஆன் ரைட்டிங் அண்ட் ஸ்டைல் என்னவா இருக்கு அப்படின்னா, இன் இஸ் டயலாக் ஃபேட்ரஸ், அவரோட ஒர்க்ஸே டயலாக்ஸ் தான் சொல்லுவோம். ஃபேட்ரஸ்ல பிளாட்டோ டாக்ஸ் அபவுட் குட் ஸ்பீச் அண்ட் ரைட்டிங். குட் ஸ்பீச் ரைட்டிங் பத்தி இந்த புக்ல பேசுறாரு. He says a writer or speaker must first understand the subject, then they must organize their thoughts clearly from beginning to middle to end. அப்போ வந்து என்ன பேசுறோன்றத ஒரு ஸ்பீக்கரோ ரைட்டரோ தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை ஆர்கனைஸ் பண்ணணும். பிகினிங் எது இருக்கணும், மிடில் எப்படி இருக்கணும், எண்ட் எப்படி இருக்கணும். Lastly, they must understand the audience and speak in a way that touches their hearts and minds. அப்புறம் ஆடியன்ஸோட ஹார்ட்டையும் மைண்டையும் டச் பண்ற மாதிரி, உணர்வுகளையும் அது வந்து என்ன பண்ணும், பிடிக்கணும், ரீசனுக்கும் தீனி போடுற மாதிரி இருக்கும் சொல்றாரு. அவரோட அதாவது ஸ்பீச் இல்ல, a good writer like a good speaker. நல்ல ரைட்டரா இருந்தாலும் சரி, நல்ல ஸ்பீக்கரா இருந்தாலும் சரி, they should teach and guide people toward truth and goodness. நல்ல விஷயத்தை நோக்கி, உண்மையை நோக்கி தான், நல்ல விஷயத்தை நோக்கி தான் ஒரு ஸ்பீக்கரோ ஒரு ரைட்டரோ தன்னோட ஃபாலோயர்ஸை வழிநடத்தணும் சொல்றாரு. இதுதான் வந்து ஃபேட்ரஸ்ல அவர் சொல்ற எண்ணங்கள், ஐடியாஸ் இன்னும் கன்சைஸா, அதாவது ஒன் லைன்ல அப்படித்தான் சொல்ல முடியாது. Conclusion. So Plato's legacy. Plato's ideas have shaped Western philosophy and education for over 2000 years. Platoல இருந்து தான் அந்த வெஸ்டர்ன் அந்த philosophy and education ஆரம்பிக்கிறதா நம்ம சொல்றோம். ஏன்னா வெஸ்டர்னா மேற்கத்திய நாடுகளோட படிப்பு வந்து அவரோட அகாடமி மூலமா ஆரம்பிக்கிறதா சொல்லுவாங்க. ஹிஸ் அகாடமி பிகேம் த மாடல் ஃபார் ஃபியூச்சர் ஸ்கூல்ஸ். அகாடமில இருந்து தான் ஃபியூச்சர் ஸ்கூல்ஸ்க்கு ஒரு மாடலே கிடைக்குது. ஹிஸ் ஒர்க்ஸ் எஸ்பெஷலி த ரிப்பப்ளிக் எக்ஸ்ப்ளோர் பிக் கொஸ்டின்ஸ் அபவுட் ஜஸ்டிஸ், ட்ரூத் அண்ட் த ஐடியல் சொசைட்டி. அப்போ ரிப்பப்ளிக் மூலமா நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. ஜஸ்டிஸ் பத்தி பேசுறாரு, ட்ரூத் பத்தி பேசுறாரு, ஐடியல் சொசைட்டி, ஒரு நல்ல சொசைட்டி எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. Plato remains one of the greatest thinkers in history. His works still challenge and inspire people today. Okay, with that we come to an end to this topic. Thank you for watching.